ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு ஃபன் மேஜிக் குரூப். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சண்டேங்க. இன்னைக்கு சண்டே கூட எங்களுக்கு ஒர்க் இருக்கு. ஸோ அர்ஜென்ட் ஒர்க்குங்கிறதுனால இன்னைக்கு சண்டேமே ஒர்க் வச்சிட்டோம். அதில் பார்த்தீங்கன்னா 2 டெய்லர் லீவு. இன்னைக்கு ரெண்டு பொண்ணுங்க தான் வந்திருக்காங்க. அவங்க 2 பேர்த்த வச்சு தான் நான் இன்னைக்கு இருக்கிற ஒர்க்கை முடிக்கணும். ஸோ எத்தனை டீமு எத்தனை பீஸ் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபஸ்ட் ஆர்டர் எடுத்திருக்கோம். அண்ட் இந்த டீமோட பேர் பார்த்தீங்கன்னா ஷேக்கர் பாய்ஸ். பேர் வித்தியாசமாக இருக்கும். வித்தியாசமாலாம் இல்லை, இதை விட வித்தியாசமாக நிறைய டீம் இருக்குது. ஸோ ஓகே, இது வந்து 20 பீஸ் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அண்டு ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா மார்ஸில் போட்டிருக்கோம். டபுள் சைடு இது சப்ளிமேஷன் தான். அண்ட் இப்போ கட்டிங் போட்டு நம்மளுக்கு சைஸ் வேறே பிரித்து கொடுத்துருவாங்க. அண்ட் நம்ம பார்த்தீங்கன்னா பட்டி ஓப்பன் பண்ணி அடுத்தடுத்த ஒர்க்கை நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் காலர் ஏற்றிட்டுருக்கேன். காலர் பார்த்தீங்கன்னா ஃபோல்டிங்கோடு நான் அட்டாச் பண்ணிகிட்ருக்கேன். அட்டாச் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் ஏற்றி சைடு ஜாயின் பண்ணிடுறது தான். டக்குன்னு முடிக்கணும் இல்லையா, அதனால் கொஞ்சம் நான் கிளிப்பாக தான் கொஞ்சம் வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ கண்டினியூவாக என்னால் எடுக்க முடியல. ஸோ ஒர்க்கும் அர்ஜென்ட்டு, அதனால் வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ டைம் கிடைக்கிறப்போ நான் வீடியோ, அந்த பொண்ணுங்க என் கூட வேலை செஞ்சிட்ருக்காங்க இல்லையா, அவங்கள வச்சு நான் வீடியோ எடுக்க சொல்லிவிட்டு சும்மா கொஞ்சமாக எடுத்து நான் இது பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு எனக்கு வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க, ஜாலியாக பேசிட்டு என்கிட்ட. ஸ்டார்டிங்லலாம் கொஞ்சம், இப்போ வந்து ஒரு 3 மாதம் கிட்ட ஆயிடுச்சு. ஆனால் ஸ்டார்டிங்லலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேச மாட்டாங்க, அது ரொம்ப சைலண்ட்டாக இருப்பாங்க அந்த பொண்ணு. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா பேச ஆரம்பிச்சிட்டாங்க, இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஜாலியாக பேசிட்டு ஒர்க் பண்ணால் தானேங்க கொஞ்சம் போர் அடிக்காமல் இருக்கும், இல்லைன்னா அவங்களுக்கே போர் அடிச்சிடும் இல்லையா. ஸோ அது மாதிரி கொஞ்சம் நானும் பிஸியாக இருந்தேன் அப்படின்னா அவங்க பாட்டு கேட்டுக்கிட்டு அப்படியே அவங்க இஷ்டத்துக்கு, அதாவது அவங்க விருப்பம் போல் பாட்டு கேட்டுட்ருப்பாங்க. இதெல்லாம் எந்த கண்டிஷனும் கிடையாதுங்க. நான் அந்த அளவுக்குலாம் நான் ஒன்றும் கண்டிஷன் பண்ண மாட்டேன். ஸோ எனக்கு தேவை ஒர்க் கரெக்டாக பண்ணாங்கன்னா எனக்கு அதே போதும், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. நம்மளுடைய கம்பெனிக்கு வராங்க அப்படின்னா கொஞ்சம் நாமளும் பார்த்துக்கணும் இல்லையா, ரொம்ப போட்டு ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது இல்லையா. அதனால் வந்து ஒர்க் மட்டும் எனக்கு கரெக்டாக நடந்தால் போதும், பீஸ் டேமேஜ் இல்லாமல் கரெக்டாக எனக்கு இது பண்ணி கொடுத்தாங்கன்னா போதும், மற்றபடி வேறு எது நான் இது பண்ணிக்க மாட்டேன் பெருசாக. ஓகே, இப்போ பாருங்கள் லேபிள் வச்சிட்ருக்காங்க. லேபிள் வச்சுட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா பாக்ஸ் கட்டி கொடுத்தாங்கன்னா இந்த பீஸ் ஓரளவுக்கு ஃபினிஷ் ஆகிடும். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சண்டே ஒர்க் வச்சதே பெரிய விஷயம்னு, கொஞ்சம் ஒர்க் இருந்ததுனால நம்ம ஒர்க் வைக்க வேண்டியதாக ஆகிப்போச்சு. ஒரு வாரமாக ஃபுல்லாக ஒர்க்கு தான் எங்களுக்கு. எப்பவும் போல் இருக்காதுங்க, டெய்லியும் நம்மளுக்கு இவ்வளோ ஒர்க் இருக்கும் அப்படின்னலாம் சொல்ல முடியாது. அண்டு எங்களுக்கு எப்போ ஒர்க் வருதோ அப்போ நம்ம செஞ்சு தானே ஆகணும். பீஸ் ஆர்டர் கொடுக்குறப்ப நம்ம முடிச்சு கொடுத்தா தானே அதுக்கு சரியாக இருக்கும். எப்போவுமே நம்மளுக்கு வந்து பீஸ் ஆர்டர் இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னலாம் சொல்ல முடியாது இல்லையா. அதனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 டேஸாகவே எங்களுக்கு பீஸ் எல்லாம் கொஞ்சம் அர்ஜெண்ட்டாக தான் போயிட்டுருக்கு. எல்லாமே பார்த்திங்கன்னா கொடுக்குறவங்க எல்லாமே ஒரே நாளில் கேட்குற மாதிரி கேட்குறாங்க, அப்படி கொடுக்க முடியாது. ஸோ என்ன பண்ணுறது, அப்போ நாம் வந்து கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஆர்டர் இருக்கும்போது தான் நம்ம பண்ண முடியும். அதனால் நம்ம இல்லைன்னு சொல்கிறதில்ல, பண்ணி தர முடியாதுன்னு சொல்கிறதில்ல. முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் இது பண்ணி கொடுத்துருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஒர்க் ஓரளவுக்கு முடிஞ்சுது. அடுத்தடுத்த டீம் பார்த்தீங்கன்னா எத்தனை டீம் தைக்க முடியும்னு தெரியல. இப்போ நான் இன்றைக்கி சண்டே ஒர்க் வச்சதுனால கொஞ்சம் நேரமாக முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நான் நினச்சிட்ருக்கேன். கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சுட்டு சீக்கிரமாக அனுப்பிச்சி விட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எப்படி முடியுதுன்னு தெரியல, பார்ப்போம். இந்த பீஸ் பார்த்தீங்கன்னா இப்போது ஃபினிஷ் ஆக போகுது. அவ்வளோதான். நான் இது சைடு இப்போ அட்டாச் பண்ணிகிட்ருக்கேன். அட்டாச் பண்ணிட்டு நான் ஃபுல் ஃபினிஷிங் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். டவருக்கு வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் டவர் அடிச்சிட்ருக்கேன். டவர் அடிச்சுட்டு அடுத்தது நான் உங்களுக்கு ஃபுல் ஃபினிஷிங் நான் காமிக்கிறேன். எப்படி இருக்குதுன்னு மட்டும் பார்த்து சொல்லுங்கள் எனக்கு. அவ்வளோதான் இங்கே பாருங்கள், இப்போ நான் வந்து ஃபுல் ஃபினிஷிங் பண்ணியாச்சு. இப்போ இது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடுச்சு இந்த ஆர்டரு. ஸோ அடுத்த ஆர்டருக்கு போகலாம். இது பாருங்கள், ஈகிள் பாய்ஸ்.
பேரே பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஒவ்வொன்றும் இப்படி தான், ஒவ்வொன்றும் வித்தியாசமாக இருக்கும். பசங்க எப்படி தான் யோசிக்கிறாங்கன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. சரி, ஓகே, இது அடுத்த ஆர்டர் அது சேம் தான். நான் இது பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் பாய்ஸ்க்கு ரெண்டு பேத்துக்குமே இருக்குது. ஸோ பாய்ஸுக்கு பார்த்தீங்கன்னா காலர் வச்சு கேட்டிருக்காங்க, கேர்ள்ஸுக்கு வந்து ரவுண்ட் நெக்கில் கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பிரித்து எடுத்து நான் ஒர்க் பண்ணணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ கட்டிங் போட்டுட்ருக்காங்க. நம்ம அடுத்தது நம்ம ஸ்டிச்சிங்க்கு எடுத்துகிட்டு போயிடலாம் இதையும். இப்போ சைஸ் வேறே நம்மளுக்கு பீஸ்லேயே எழுதிருவாங்க. ஒவ்வொரு பீஸ்லேயும் மேலே வந்து ஒரு பீஸில் எழுதிருவாங்க. ஏன்னா இல்லைன்னா அந்த பொண்ணுங்க குழப்பி விட்ருவாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒவ்வொரு சில டைம் பார்த்தீங்கன்னா எழுதி வச்சுமே மிஸ் ஆகிடும். அப்போ நம்ம தேடி பிடிச்சி எடுக்கிற மாதிரி இருக்கும். சரி, அதனால் வந்து பீஸில் எழுதி கொடுத்துருவாங்க. பார்க்கலாம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இது ரவுண்ட் நெக் தான் ஏற்றிட்டுருக்கேன், ரிப்பு தான் ஏற்றிட்டுருக்கேன் கழுத்துக்கு. காலர் வச்சு பட்டி எல்லாம் பாக்ஸ் கட்டி காலர் வச்சு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு அந்த பீஸு. இது பாருங்கள், ரவுண்ட் நெக் ஃபுல் ஃபினிஷிங் ஆகிடுச்சு. அண்ட் காலர் வச்சதுமே நான் காமிக்கிறேன். ஸோ இதை எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா, பை பாய்.